நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. வெனிசுலா வந்து மதுராவை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு அங்கே ஆக்குபை பண்ணிட்டாங்க அமெரிக்கா. இப்போ இங்கே வந்து ஈரான்கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க, முடியல. ஈரான் என்ன சொல்கிறாங்க வந்து, இந்த உங்கள் கம்பெனி வரட்டும், நான் உங்களுக்கும் விற்கிறேன், சைனாவுக்கும் விற்கிறேன். முன்னாடி இந்தியாவுக்கு வித்துக்கிட்டு இருந்தாங்க ருப்பியில், அதை நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சைனா தான் அவங்களோட முக்கியமான ஸ்பாட்டு. பங்கருக்குள்ளே இருக்காங்க. பங்கருக்குள்ளே சாதாரணமாக வந்து F-35லேருந்து போட்டால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. மேலே கட்டடம் வந்து வெடிச்சிடும், கீழே வந்து சேஃபாக இருப்பாங்க. ஓகே. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேல் வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி முதல்ல கிளப்பி விட்டாங்க. ஆனால் அடித்தது யார் அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து B-2 பாம்பர்ஸ் அவன் வந்தாங்க. எவ்வளோ குண்டு போட்டாங்கன்னா, அமெரிக்கா வந்து 900 குண்டு போட்டிருக்காங்க. 900 ஒரே இடத்துல. அந்த அவங்க இருந்த இடம் இருக்குல்ல, பங்கர் பஸ்ட் பாம்பு வேறு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் எக்கச்சக்கமான ராக்கெட்டு வந்து மேலே இதுலேருந்து போட்டிருக்காங்க. கேட்டால் 30ன்ற அந்த ஒரு இடத்துல மட்டும் 30. ஒன்று அடித்தாலே நமக்கு இந்த இடத்துல ஒன்று அடித்தாலே இங்கேருந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் அளவுக்கு அதிர்ச்சி இதெல்லாம் நடக்கும், முடிஞ்சிடும். 30 போட்டிருக்காங்க அந்த இடத்துல மட்டும். ப்ளஸ் வந்து பங்கர் பஸ்டோட இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, அது கீழே வரும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அது தொலைச்சி கீழே போகும். எங்கே வந்து சாஃப்டாக எம்டியாக இருக்குன்னு வச்சுக்கலாம், வெடிச்சிடும். பனைமரத்தீவு அல்ல ஈச்சமரத்தீவு, அந்த தீவு மேன்மேடு தீவு இருக்கு. அதில் வந்து ஒரு ஷாகித் ட்ரோன் விழுந்தது. அது என்ன இப்படிலாம் அடிக்க மாட்டாங்களே, ஆள் இருக்கிற இடத்துல அடிக்க மாட்டாங்களே அப்படின்னா, அங்கே வந்து அமெரிக்காவோட CIA ஏஜென்ட்டு, மொசாட் ஏஜென்ட்டு, அப்புறம் முக்கியமான ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சு அந்த இடமா அடிச்சிருக்காங்க. அப்புறம் பஹ்ரைனில் வந்து ஒரு 30 மாடிக்கு மேலே ஒரு பெரிய மாடி டவர், அதில் அடிச்சிருக்காங்க. அதில் CIA ஏஜென்ட்டா. ஓகே. அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் அடிச்சிருக்காங்க. இந்த போர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதம் கண்டினியூ ஆச்சு. இது ஹர்மோஸ் இருக்கு இல்லையா, ஜலசந்தி, அது 2 மாதம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா நமக்கெல்லாம் மாட்டு வண்டி தான் பயணத்துக்கு, வேறு வழியே இல்லை. நான் எதுவும் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய வார் அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்தி. இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலுக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து பாருங்கள். நேற்றைய தினத்திலிருந்து முன்னாடி நாளிலிருந்தே சொல்லணும், முந்தின நாளிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் போர் தொடங்கி விட்டதா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை போயிட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்த தாக்குதல்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஈரானில் மிக பெரும் பதட்டமான ஒரு நிலை காணப்பட்டுச்சு. அதற்கடுத்து அவங்களுடைய தலைவர், உச்சபட்ச தலைவர் கமேனி அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். அதுவும் குடும்பத்தோடு வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய பேரன்கள் உட்பட மருமகள் உட்பட எல்லாருமே வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் பங்கருக்குள்ளே இருக்கும்போதே கொல்லப்பட்டிருக்காருன்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் சேர்ந்து கைகோர்த்து கொண்டு தாக்குதல் நடத்துகிறாங்க. அதே வேளையில் இப்போ ஈரானும் திருப்பி அடிக்க தொடங்கியிருக்கு. குறிப்பாக வந்து துபாயில், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அங்கெல்லாம் வந்து தாக்குதல்கள் நடத்துகிறாங்கன்றது. இது மாதிரி என்ன மாதிரியான செய்திகள் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கு? இப்போ நிலை என்னவா இருக்குது சார்? இதை வந்து நம்ம பேசிக்காக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு குரோதத்தோடு இருக்கக்கூடிய ரவுடி கூட்டத்துக்கும் துரோகத்தால் வீழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கும் ஒரு தனி ஆளுக்கும், ஓகே, அல்ல தனி நாடு, அதுக்கும் உள்ள தொடர்பு தான். இப்போ எப்படின்னா, நம்ம வச்சு கழுத்தறுக்கிறது தனக்கு என்ன தேவையோ அதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய அமெரிக்கா, அதோட அடியாள் வந்து இஸ்ரேல். ஓகே. இஸ்ரேல் வந்து அங்கே ஒரு நாடாக இருந்தால் கூட இஸ்ரேல் வந்து அமெரிக்காவுக்கு தேவை அந்த ரீஜனை கட்டுப்படுத்துறதுக்காக. அப்போது ஈரான் எப்படின்னா அடங்காத நாடு தான். ஏன்னா அந்த காலத்துலேருந்து பாரசீகம்ன்ற அந்த ஒரு பெரிய அந்த மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான தனியானது தான். ஆனால் எவ்வளோ தான் ஸ்ட்ராங் இருந்தாலும் நம்ம வச்சு கழுத்திருக்கிறது இருக்குல்ல, ஏன் நம்ம வச்சு கழுத்துக்கு திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பக்கம் இங்கே ஒமானை வந்து அமெரிக்கா கூப்பிட்டு மத்தியஸ்தம் பண்ண சொன்னாங்க. ஓகே. அந்த பிரைம் மினிஸ்டர் அங்கே முதல்ல ஒமானில் பண்ணாங்க. 50 நிமிஷத்துலேயே வந்து இல்லை, ஃபெயிலியர். அடுத்து ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை, அங்கே போய் அங்கே ஒமான் தான் 3வது பேச்சுவார்த்தையில் ஒமான் தான், அந்த ஒமானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் போய் எல்லாம் பேசினாங்க. அப்போ பரவாயில்ல, இவங்க ஈரான் கொடுத்த டிராஃப்ட்டு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு டிராஃப்ட் வந்து ஃபுல்லாக அக்செப்டபிள் இல்லை, பட் அதை ரிவைஸ் பண்ணுவோம். அப்போ அமெரிக்கா கொடுத்த டிராஃப்ட் இருக்குல்ல, அதையும் வந்து நாங்களும் ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு கொஞ்சம் சுமூகமாக போர் வராது. நான் வந்து
தொடர்ந்து இதை பற்றி நான் அனுமானிச்சிருக்கேன், பேசிகிட்டே இருக்கேன். ஓகே. இது கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி எப்போ வந்து போராட்டம் கலவரம் ஆரம்பித்ததோ அப்போவே வந்து இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல். இதெல்லாம் அந்த பிளானிங் வந்து இவங்களுக்குமே தெரியுது. கிட்டத்தட்ட ஒரே ஏரியா இவங்களை பற்றி தெரியும்ல, தெரியுது. அப்படி இருந்தும் இங்கே வந்து போர் வந்து ஆரம்பிக்காது இம்மிடியேட்டா அப்படின்னு நானும் முழுசாக நம்பினேன். ஓகே. எதனால் அப்படின்னா இவங்க போர் ஆரம்பித்தா இஸ்ரேல் வந்து சல்லடை போட்டுருவாங்க. அவங்களும் அவ்வளோ அம்யூனிஷன் வந்து மிசைல்ஸ்லாம் அவ்வளோ எக்கச்சக்கமாக இருக்குது. அது போக சைனா அண்ட் ரஷ்யா வேறு நிறையா வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து கார்கோ வந்து இறங்குது, ஃப்ளைட் வந்து இறங்குது, கார்கோ ஃப்ளைட்டு கப்பலில் வந்து இறங்குதுன்னு பயங்கரமாக இறங்கிட்டு இருக்கு. அப்போ இவங்க கையில் அம்யூனிஷன் எவ்வளோக்கு அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அவங்க திருப்பி அடிப்பாங்க. திருப்பி அடிக்கும்போது இவங்க கையில் வந்து இவங்ககிட்ட வந்து மிகப்பெரிய தளம் கத்தாரில். ஓகே. கத்தாரில் அல் உதேதுன்ற ஒரு ஏரியா தளம். நான் வந்து அந்த ரூட்டில் போயிருக்கேன் முன்னாடி. கத்தாருக்கு நான் வந்து தோஹா போயிருக்கும்போது அந்த ரூட்டில் உள்ளே போனதில்லை, போயிருக்கேன். அதே யூஏயில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு இங்கே துபாயிலிருந்து அலைன் போகிற ரூட்டு, இப்போ அபுதாபியிலேருந்து அது ஏர்போர்ட்டை தாண்டி ஓமான் போகிற ரூட்டு, ரெண்டு அந்த ட்ரையாங்கிள் ரெண்டுக்கு இடையில வந்து அங்கே ஒரு அல் தஃப்ரான் ஒரு ஏரியா, அதில் வந்து அமெரிக்காவோட தளம். நான் அந்த தளத்துக்குள்ளே போயிருக்கேன் முன்னாடி. நான் வந்து அக்ரி முடிச்சு அங்கே லேண்ட்ஸ்கேப் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் அந்த லேண்ட்ஸ்கேப் கார்டன் டிசைனுக்காக உள்ள அப்பப்போ கூப்பிடுவாங்களா போய் பார்த்துருக்கேன். ஓகே. பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெறும் ஆஃபீஸு, ஒரு இப்போ அந்த பாலைவனத்தில் என்ன இருக்கும் அந்த டைப்பில் கட்டடம், அங்கே ரன்வே, ஃப்ளைட்டு, இது இந்த மாதிரி இதுதான் இருக்கும், பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் அம்யூனிஷன் நிறையா இருக்கும் அங்கே. ஓகே. ஸோ இந்த மாதிரி அங்கே இப்போ என்னென்னா இங்கே ஈரானை அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே. வச்சுட்டு பேச்சுவார்த்தைக்கு வான்னு கூப்பிட்டாங்க. எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. எல்லாம் தயார்னா இன்றைக்கி சொல்கிறது வந்து உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஜெட்டு, ஃபைட்டர் ஜெட்டு வந்து F-35. அதுக்கப்புறம் ராஃப்டர் ஒன்று இருக்குது, F-22. ஓகே. ஓகே. அதெல்லாம் வந்து ஸ்டெல்த்து, ரேடாரில் வந்து கண்ணில் சிக்காதுன்னு. அந்த ஸ்டெல்த்தை கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு சைனா ஒரு ரேடாரை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தகவல் தான். ஓகே. இப்போ நம்ம வந்து நேராக போய் பார்க்க முடியாதுல்ல, நிறைய தரவுகளோடு எடுத்து பார்க்கும்போது ஈரான் வந்து தன்னை ரொம்ப எக்யூப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது போக வந்து ட்ரோன் டெக்னாலஜியில் ஈரான் வந்து ஷாகித் ட்ரோன் ஆக்சுவலாக, இந்த கமிகாசி ட்ரோன் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது வந்து அமெரிக்காவில் உள்ள ட்ரோனை கீழே விழ வச்சு அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி ரொம்ப டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த ஷாகித் ட்ரோன் இருக்குல்ல, ஷாகித் வந்து 129, 136, 149 அப்படின்னா அந்த மாதிரி இப்போ பல வேரியண்ட் இதில். அந்த ஷாகித் ட்ரோன் தான் இது வரைக்கும் ரஷ்யாவை ஒரு நாடாக தக்க வச்சிருக்கு. ஓகே. ஏன்னா அங்கே வந்து யுக்ரைன் அடிக்கும், யுக்ரைன் சின்ன நாடு தான், ஆனால் யுக்ரைனுக்கு பின்னாடி வந்து 20க்கும் மேற்பட்ட நேட்டோ நாடுகள். ஸோ அப்போது இவன் கையில் வந்து ஓரளவாவது வந்து தாக்கு பிடிக்க முடிஞ்சுன்னா இந்த ஷாகித் ட்ரோன் தான். இந்த ஷாகித் ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கே ஈரானில். ஓகே. அப்போ 20,000 ட்ரோன்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேரியண்ட்டில் வச்சுருக்காங்க. அப்படின்னா அப்போ இவங்ககிட்ட அம்யூனிஷன்ஸ் இப்போ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு. அப்போ எப்படிலாம் அடிக்கலான்னு யோசிப்பாங்கல்ல. அதில் இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா இவங்களை என்ன சொல்லலாம்னா, எந்த ஒரு விஷயத்தையும் உங்களை வந்து நீங்கள் வந்து பயங்கரமான பலசாலியாக இருக்கீங்க, உங்களை தாக்கணும்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து மோதி மூக்கோட படவே மாட்டாங்க. உங்களை பற்றி முதல்ல ஆராய்வாங்க. உங்களுக்கு சொந்தக்காரங்க யார், எந்த ரூட் எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு எங்கே அடித்தா உங்களுக்கு வலிக்குன்னு பார்ப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு வலிச்சு திருப்பி அடிக்க போகும்போது வேறு ரூட்டில் அடிக்க வருவாங்க. அப்படின்னு மொத்தத்துக்கு வந்து முடக்கிறதுக்கு அத்தனை வேலையும் பார்ப்பாங்க. இது வந்து அமெரிக்கா அந்த யூதர்கள் இருக்காங்கல்ல, அதில் அமெரிக்கா தலைவர்கள் உட்பட, இந்திய தலைவர்கள் உட்பட, எப்ஸ்டீன் ஃபைலெல்லாம் அதான் காரணம். ஓகே. இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அது போக இங்கே உள்ளுக்குள்ளே வந்து இவர் கமேனி, அயத்துல்லா கமேனி, அவர் 89லேருந்து இப்போ வரைக்கும் இருந்தாரா, 79, 89 வரைக்கும் வந்து கொமேனி இருந்தார். ஓகே. அவருக்கு அப்புறம் ஸோ அவருக்கு வந்து எப்படின்னா ஆசை வார்த்தை காமிச்சு இதை காமிச்சு ஒன்றும் நடக்கலை. வந்து ஸ்ட்ராங்காக அந்த கண்ட்ரி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் மக்களுக்கு வந்து பசி பட்டி இருக்குது, ஏன்னா பொருளாதார தடை. இப்படி எல்லாம் வந்து எல்லாத்தையும் போட்டு முடிச்சு இங்கே பார்க்கும்போது இங்கே அடிக்க முடியலன்னு ஒரு சூழல் வருது. அப்போ என்ன செய்யலாம், முதல்ல போராட்டம் சொல்கிற பேரில் கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க. ஒன்றும் பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து மிரட்டி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இப்போ இந்த மாதிரி 2 கப்பலையும் ஒரு இடத்துல முன்னாடி நிறுத்தினதே இல்லை. ஓகே. இந்த பக்கம் வந்து கல்ஃப் ஆஃப் ஒமானில் யூஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன், ஓகே. இதில் வந்து நம்ம மெடிட்ரேனியன் சீயில் யூஎஸ்எஸ் ஃபோர்டு, ஓகே, ஜெரால்ட் ஃபோர்டு இங்கே நிறுத்திருக்காங்க. அந்த ஒரு கப்பலுக்கும் பாதுகாப்புக்கு 20-25 கப்பல் ஒன்றுக்கும் இது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 70-75 F-35 அங்கே வேறு. அதுக்கப்புறம் அல் உதேது கத்தார் போர்ட்டு, அதுக்கப்புறம் ஜோர்டானு, அப்புறம் இங்கே ஈராக்கில் வந்து ராக்கெட்டும் இதுவும் வெடி மருந்தும் எக்கச்சக்கமாக அமெரிக்கா வந்து அவனோட தளம் கூச்சி வச்சுருக்காங்க. சவுதி அரேபியாவில் இருக்குது, யுஏயில் இருக்குது. அப்புறம் இந்த F-5 ஃப்ளீட் அந்த இது இருக்கு இல்லையா, நேவல் பேஸு,
அது இவங்கிட்ட பஹ்ரைன். ஓகே. பஹ்ரைன் வந்து ஒரு சின்ன தீவு. ஓகே, இங்கேருந்து சவுதி அரேபியாவில் தாரான் ஏர்போர்ட்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கேருந்து 18 கிலோமீட்டர் தான் வந்து பஹ்ரைன். ஓகே. ஒரு சின்ன தீவு. அதுக்குள்ளே வந்து நேவல் பேஸ் பயங்கர பெருசாக வச்சுருக்காங்க. இப்படி இதை சுற்றியே அத்தனை இடமும் பயங்கரமாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்க. நேரடியாக பேச்சுவார்த்தை வர முடியாதுல்ல, அதனால் ஓமானை வந்து மீடியேட்டராக போட்டு ஓமான் வந்து பேசிகிட்டே இருக்காங்க. பேசும்போது ஓகே இது முடியாது அப்படிங்க, அப்புறம் இது முடியாது. ஏன்னா இந்த கதையெல்லாம் சொல்கிறது என்னென்னா நம்ம நேயர்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக. என்னென்னா முதல்ல வந்து நீங்கள் 700 பேர் வந்து தூக்கில் போட வச்சுருந்தாங்க. ஓகே. அதை போடக்கூடாது அப்படின்னு நாங்கள் போடலை. சரி ஓகே வெரி குட் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ரிச் பண்ணுறீங்க, அதை வந்து பண்ணக்கூடாது. சரி நாங்கள் பண்ணலை. அப்புறம் ஏற்கனவே ஒரு 430 கிலோ என்ரிச் பண்ணி வச்சுருக்கீங்கள, அதை வந்து எங்கள் கையில் கொடுத்துருங்க. அதாவது IAEA அந்த இது இருக்குல்ல, அட்டாமிக் ஏஜென்சி, அங்கே கொடுத்துருங்க. அதில் பாதி கொடுத்துறேன், பாதி வந்து அவங்க ஆட்கள் இருக்கட்டும், நான் வந்து பாசிட்டிவான விஷயத்துக்கு பயன்படுத்துகிறேன் என்ன எல்லாம் சொன்னால் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்க ஐடியா என்னென்னா ஈரான் அடிக்கணும். ஓகே. இந்த ஈரான் அடிக்கணுன்ற அந்த ஒரு இதுக்கு ஈரானை வழிக்கு கொண்டு வரணும். அந்த ஆளை வந்து அமெரிக்காவோட அடிமையை ஆக்க முடியல. ஓகே. கடந்த 47 வருஷம் ஆக்க முடியல. இதுக்கப்புறம் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது அந்த ரெஜிம் சேஞ்ச் இருக்குல்ல, அதை பண்ணால் மட்டும்தான் அமெரிக்காவுக்கு ஈரான் அடிபடியும். ஈரான் ஏன் அடிபடின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன் அடிபடியணும்னா அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் சைனாவை அடி பண்ணி வைக்கணும். ஓகே. அப்போ ஈரானுக்கு சைனாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா ஒரே ஒரு தொடர்பு மட்டும்தான், ஈரானோட குரூட் ஆயில் சைனாவுக்கு தேவை. ஓகே. ஓகே. ஏன்னா சைனா வந்து அமெரிக்காட்ட வாங்கலை. அமெரிக்காட்ட வாங்கினா டாலரில் வாங்கணும். ஓகே. சைனா வந்து யுவானில் வாங்குறான். இப்போ வெனிசுலாவில் வாங்கிட்டு இருந்தான் ஈரானு, அப்புறம் ரஷ்யா. வெனிசுலா வந்து மதுராவை பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டு அங்கே ஆக்குபை பண்ணிட்டாங்க அமெரிக்கா. இப்போ இங்கே வந்து ஈரான்கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க, முடியல. ஈரான் என்ன சொல்கிறாங்க வந்து இந்த உங்கள் கம்பெனி வரட்டும், நான் உங்களுக்கும் விற்கிறேன், சைனாவுக்கும் விற்கிறேன். முன்னாடி இந்தியாவுக்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க ருப்பியில், அதை நிறுத்திட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சைனா தான் அவங்களோட முக்கியமான ஸ்பாட்டு. ஏன்னா சைனா வந்து பணபலத்திலையும் ஆயுத பலத்திலையும் எல்லாத்துலேயும் பயங்கரமாக வளர்ந்து நிற்கிறான். அவன் வந்து எல்லா நாட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணி அந்த யுவான் இதுலேயே டீல் பண்ணும்போது இந்த கரன்சி தான் பெரிய ஆயுதம். உங்களுக்கு வந்து அணு ஆயுதத்தை விட ஜாஸ்தி ஆயுதம் கரன்சி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சைனாவை வீழ்த்துறதுக்கு நமக்கு முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா ஈரான். ஏன்னா இது வந்து வெனிசுலா சிறுசு, அதை முடிச்சிட்டாங்க. ஓகே. இதை ஈரானை பிடிக்கணும், அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போ எல்லா வழியிலும் பார்த்து சரி இவனை நேரடியாக அடிக்க முடியாது. அப்போ இது எவ்வளோ வருஷமாக இதுக்கான பிளான் அப்போ நடந்த பயங்கரமான பிளான். அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாட்டை வீழ்த்தணும் அப்படின்னா எப்போவே ஆரம்பிச்சிடுவாங்க. 20 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிடுவாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ உதாரணத்துக்கு இந்தியா, இப்போது மோடி வந்து நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்க வரைக்கும் மோடியை வந்து ஆட்சியில் வச்சுருக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. மோடி வந்து வேண்டாம், ராகுல் காந்தி வேண்டாம், உதாரணத்துக்கு வேறு மம்தா பானர்ஜி ஓகேன்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி கொஞ்சமாக கொண்டு வரதுக்கு இங்கேருந்து அத்தனை வேலையும் பார்ப்பாங்க. மீடியா கொண்டு காசை கொடுத்து இங்கே பேச வச்சு கொண்டு வந்து மம்தா பானர்ஜி வந்தால் தான் இந்தியாவுக்கு வந்து எதிர்காலமே சொல்ல வைப்பாங்க. இந்த மாதிரி எப்போ 20 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்க பண்ணக்கூடியதில்லை. இதில் சின்ன இந்த யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படியெல்லாம் பண்ணுவாங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம். போன வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி லெபனானில் பேஜர் வெடிச்சது தெரியுமா? ஆமாம். ஓகே. அது முக்கியமான ஒரு பேஜர். சரி, அந்த பேஜர் இருந்து வெடித்தது யார் வெடிக்க வச்சது? யூதர்கள். சரி, அவன் பேஜர் கொடுத்தா நம்பி அவன் வாங்குவானாவன். ஆனால் அதுக்கு அந்த பேஜர் வெடித்ததில்ல, அதுக்கு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி மேனுஃபேக்சர் வந்து கொரியாவா ஜப்பானா அங்கேருந்து வந்ததை யூரோப்பியன் கண்ட்ரி ஒரு கண்ட்ரியில் போட்டு அதில் வந்து நேரடியாக யூதரோட கம்பெனி அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்க. அது நம்ம கேரளாக்காரங்க வேறு அதில் இன்வால்வ் அதில். அங்கே வந்து இப்போ இந்தியன் அப்புறம் யூரோப்பியன் அப்படின்னு சொல்லி இது பேஜர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சு அப்புறம் அந்த பேஜர் அங்கேருந்து வரும்போது இடையில டிரான்சிட் பாயிண்ட்டில் இடத்துல அவன் வந்து உள்ளே எடுத்து சின்னதாக வெடிபொருளை வச்சு அந்த வெடிபொருளை ட்ரிகர் பண்ணுறதுக்கு இவன் கையில் கண்ட்ரோலை வச்சு 3.5 வருஷம் வெயிட் பண்ணாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இவ்வளோ தூரம் வேலையை பார்த்துட்டு சப்போஸ் இது ஒர்க் அவுட் ஆகலையா, இது ஆகலை, அப்படி விட்டுருவாங்க. அப்புறம் இது வந்து டம்மு 2500 வெடிச்சது, 500 பேர் செத்தாங்க. ஏகப்பட்ட பேருக்கு வந்து வயிறு குடல் வெளியே வந்து இது வந்து மூஞ்சி முகரெல்லாம் போச்சு. சரின்னு போலீஸ்காரங்க வந்து அங்கே வாக்கி டாக்கி வெடிக்குது. அப்போது இவங்களுடைய பிளான் இருக்குல்ல, ஒருத்தனை வந்து சாய்க்கிறதுக்கு என்ன எக்ஸ்ட்ரீம் எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறத யூதர்கள்.
அதே மாதிரி எப்ஸ்டீன் ஃபைலோட அது பண்ணாங்க இல்லையா, ஆமாம். அந்த எப்ஸ்டீன் வந்து யார், அவன் ஒரு யூதன். ம். ஓகே. அப்புறம் அமெரிக்காவில் இருக்கிற முக்கியமான மந்திரி சபையில் இருக்கிறவனா இருக்கட்டும், பெரிய பணக்காரன், அத்தனை பேர் யூதர்கள். ம். ஓகே. ஸோ இந்த மாதிரி யூதர்கள் எல்லா வழியிலையும் நிறைஞ்சிருக்காங்க. ஃபைனான்ஸு, மீடியா, அதிகாரம், ஓகே. அப்புறம் ஆயில் ட்ரேடு, எல்லாத்தையும் யூதர்கள் இருக்காங்க. அவங்க வாழ்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம்ல, 4 பேர் நல்லா இருக்கான்னா எதுவும் தப்பு இல்லைம்பாங்கல்ல, அவன் நாம் நல்லா இருக்கன்னா 4 பேர் செத்தா தப்பு இல்லை, அவங்களோட பாலிசி. அவங்களோட பாலிசி. ஸோ இந்த மாதிரி. ஸோ இதில் ஈரான் வந்து அடிக்கணும். இல்லை, இப்போ ஈரானும் வந்து அடிச்சிருக்கு, அவங்களுடைய ஈரான் ரிட்டாலியேட் பண்ணியிருக்காங்க. இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னன்னா, கமேனி அவர்கள் இந்த இறப்பு இருக்கு இல்லையா, ஆமாம், அது ஈரானுக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் அவ்வளவு பாதுகாப்பாக இருந்தும் கொமேனி வந்து எப்படி கொல்லப்பட்டாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதில் என்ன விஷயம்னா, கமேனி வந்து நார்மலாக வந்து அவர் பங்களாவில் இல்லை. ஓகே. அவர் இருந்தது வந்து பங்கருக்குள்ளே இருக்கிறார். ஆமாம். அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த அலுவலகத்துக்கு கீழே உள்ள பங்கர் அப்படின்னு சொல்லப்படும். அலுவலகம்னா சாதாரண அலுவலகம் நம்ம இது மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அங்கே வந்து பங்கருங்கிறது பயங்கரமான கீழே வந்து ஆழத்தில் இருக்கும். ஆனால் அன்னைக்கு வந்து முன்னாளைக்கு முன்னாடி அவன் அடிக்கும்போது எப்படின்னா இருந்தது வந்து பொதுவாகவே அவர் இந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறது சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அவரோட வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இது வந்துச்சு. அது கான்ஸ்பிரசி தான், கரெக்டான தெரியாது. அவரோட ட்ரெஸ்ஸு போடுவார்ல, அந்த பட்டனில் வேற இது வச்சுருந்தாங்க. ஓகே. நான் தான் அவன் எந்த அளவுக்கும் போவாங்கன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஆமாம். ஓகே. அப்போது ஒருவேளை வந்து ஏதாவது யூஸ் பண்ணும்போது சத்தம் வந்துச்சா வரலையான்னு தெரியாது. அந்த ஆளை ட்ராக் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பயன்படுத்துவாங்களோ, அந்த சோப்பு சீப்புலேருந்து ஆரம்பித்து பட்டன்லேருந்து எங்கெங்கெல்லாம் முடியுமோ அத்தனை இதையும் வந்து கொண்டு வச்சுருப்பாங்க. அவரோட மூவ்மெண்ட்டு பூரா வந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. சரி, வாட்ச் பண்ணால் பங்கருக்குள்ளே இருக்காங்க. பங்கருக்குள்ளே சாதாரணமாக வந்து F-35 போட்டால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. மேலே கட்டடம் வந்து வெடிச்சிடும், கீழே வந்து சேஃபாக இருப்பாங்க. ஓகே. அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இஸ்ரேல் வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி முதல்ல கிளப்பி விட்டாங்க. ஆனால் அடித்தது யார் அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து B-2 பாம்பர்ஸ் வந்து அங்கேருந்து கிளம்பி வருது அப்படின்னா, அது வந்து அதில் உள்ள எரிபொருள் வந்து அதோட ட்ராவலுக்கு பத்தாது. அப்போ வானத்திலேயே வந்து ஃபியூலிங் இருக்குல்ல, அது KC-135 அப்படின்றது, அது வந்து முன்னாடி 5 வச்சுருந்தாங்க. ஓகே. போன வருஷம் நட்டான்ஸ் இதில் ஃபர்டோவில் போட்டாங்கல்ல, அப்போ வந்து ஒரு 5 ரீஃபியூலிங் KC-135 இருந்துச்சு. இப்போ கிட்டத்தட்ட 50 KC-135 வச்சுருக்காங்க. ஓ, ஓகே. அப்போ என்ன, இதெல்லாம் பிளானு போட்டு இங்கே இஸ்ரேலேருந்து கிளம்பி வந்து அடிக்கிறதா இங்கே படம் காமிச்சிட்டு, அமெரிக்காவிலேருந்து கிளம்பி வந்து அவன் அந்த B-2 பாம்பர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு பங்கர் பஸ்ட்டை போட்டாங்க. இல்லை, இதில் இப்போ ஒரு கேள்வி, இப்போ அவர் போடுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயம் அதில் எதுவுமே தடுக்க முடியலையா? அந்த இதை முடியாது. இந்த B-2 பாம்பர் இருக்கு இல்லையா, அதை தடுக்க முடியாது. இந்த ஈரான் இருக்கக்கூடிய இவங்க வந்து Su-300 400 இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, போட்டு இவங்களுடைய F-35 இருக்குல்ல, அது ஸ்டெல்த்துனா தெரியும், நம்ம ரசிகர்கள் நேருக்குன்னு சொல்லிடலாம். என்னென்னா, இந்த ரேடாருக்குள்ளே சிக்காது. ஓகே. ஸ்டெல்த்து சிக்காதுக்கு 2 விஷயம் நடக்கும். ஒன்று, ரேடார் வந்து இப்படியே காமிக்கும், அது அந்த கண்ணுக்கு வராமல் கீழே கூடி போச்சு அப்படின்னா, அந்த ஒரு மிசைல் ஏதோ கீழே கூடி போச்சு அப்படின்னா ஸ்டெல்த்து. ஓகே. அதுக்கு உதாரணம் வந்து டெமோஹாக்னு ஒரு இது இருக்குது, அமெரிக்க கப்பல்லேருந்து வரும். ஓகே. நீர்மூழ்கி கப்பல்லேருந்து நிலத்துலேருந்து வரும் டெமோஹாக். அது வந்து அந்த லோ ரேஞ்சிலே போகும். ஓகே. 1300 1400 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு போகும், 2400 கிலோமீட்டருக்கு போகும்னாங்க. ஓகே. இன்னொன்று வந்து இந்த ரேஞ்சில் வரும்போது ஸ்பீடு இருக்குல்ல, அது 5 மாக் ஸ்பீடு. நம்ம ஒளி இருக்குல்ல, அது 1135 km/h. ஆமாம். அதை ஒரு 6000 km/h போச்சு அப்படின்னா அந்த இதில் வந்து வேகமாக கடந்துரும். இது வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. அப்படிங்கிறதான் இது ஸ்டெல்த்து. ஓகே. F-35 அப்போது இவங்களால கண்டுபிடிக்க முடியலை. ஓ, அது கண்டுபிடிச்சா தானே இவங்க வந்து இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து இங்கேருந்து ட்ரிகர் ஆகி மேலே அடிக்கும். கண்டுபிடிக்க முடியலை. ஸோ F-35 B-2 பாம்பர்ஸ் பெரிய ஸ்டெல்த்து. ஓ, அதனால் அடிக்க முடியலை. ஆனால் அவன் வந்தாங்க, எவ்வளோ குண்டு போட்டாங்கன்னா, அமெரிக்கா வந்து 900 குண்டு போட்டிருக்காங்க. 900 ஒரே இடத்துல. அந்த அவங்க இருந்த இடம் இருக்குல்ல, பங்கர் பஸ்ட் பாம்பு வேறு போட்டிருக்காங்க. அது இல்லாமல் எக்கச்சக்கமான ராக்கெட்டு வந்து மேலே இதுலேருந்து போட்டிருக்காங்க. கேட்டால் 30ன்றாங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும் 30. ஒன்று அடித்தாலே நமக்கு இந்த இடத்துல ஒன்று அடித்தாலே இங்கேருந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் அளவுக்கு அதிர்ச்சி இதெல்லாம் நடக்கும், முடிஞ்சிடும். 30 போட்டிருக்காங்க அந்த இடத்துல மட்டும். ப்ளஸ் வந்து பங்கர் பஸ்டோட இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னா, அது கீழே வரும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அது தொலைச்சி கீழே போகும். எங்கே வந்து சாஃப்டாக எம்டியாக இருக்குன்னு வச்சுக்கலாம், வெடிச்சிடும். அது ஒரு டிசைன் அப்படி.
ஓகே. ஏன்னா கீழே வந்து ஆஃபீஸோ இதுவோ ஏதாவது வந்து எம்டியான இடம் இருந்துச்சுன்னா பாறை மண்ணு கிண்ணுலாம் தொலைச்சிட்டு போகும், ஹார்டாக இருக்கிற பூரா தொலைச்சிட்டு போகும். ம். ஹார்டு எண்டு முடிஞ்சு சாஃப்டாக ஒரு மாதிரி எம்டியாக இருக்குன்னு வச்சுக்கலேன், வெடிச்சிடும். ஓகே. அதோட டிசைன் அப்படி, அதான் பங்கர் பஸ்டர். ம். ம். ஓகே, அந்த மாதிரி அந்த பங்கர் பஸ்டர் வந்து அவன் எத்தனை குண்டு போட்டான்னு கணக்கு இல்லை, தெரியல. ம். ஆனால் பங்கர் பஸ்டரை யூஸ் பண்ணிவிட்டு நேராக போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் உதயத்தில் பார்க் பண்ணிட்டாங்க. ஓகே. இதெல்லாமே எவ்வளோ ஒரு ஹவர்ஸில் முடிஞ்சதா இல்லை மினிட்ஸ் அந்த மாதிரியே? மினிட்ஸில் முடிஞ்சது. மினிட்ஸ். ஏன்னா அங்கேருந்து கிளம்பி வர்றதுக்கு பல மணி நேரம் ஆகும் அமெரிக்காலேருந்து. சில பேர் செகண்ட்ஸில் முடிஞ்சிருச்சு, 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் எல்லாம் முடியுதுன்னு. விழுந்தது வேணா இப்போ மேலேருந்து கீழே போடும்போது செகண்ட்ஸ் ஆயிரும்ல. இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இத்தனை தேதி காலை. இன்னொன்று ரொம்ப முக்கியமாக அவங்க தேர்ந்தெடுத்த மாதம் வந்து ரம்ஜான் மாதம். ஓகே. ஓகே, ரம்ஜான் மாதம் வந்து பொதுவாக இஸ்லாமியர்களுக்கு வந்து ரொம்ப புனிதமான மாதம். ஓகே, எந்த இதுலேயும் வந்து தவறு பண்ணக்கூடாது. முல்லை மாதிரியாக இருந்தால் கூட ரம்ஜான் மாதம் வந்து கொஞ்சம் நல்லா இருப்போம். நம்ம வந்து இங்கே இருமுடி கட்டிட்டு போக முடியாது, மாலை போடுறது அது மாதிரி. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த ரம்ஜான் மாதம் இந்த நேரத்தில் அடித்தோம்னா பசி பட்டினி பிரச்சனை இல்லை. திருப்பி அடிக்கும் போதே வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க நம்ம அடிக்கணுமான்னு சொல்லிட்டு. ஆமாம். ஸோ அதனால் இப்படி இந்த மாதிரி வந்துடுச்சு. ஓகே. ஆமாம், நேரம் என்ன பண்ணுறான்னா பெருந்தலையை குறி வச்சிட்டாங்க. ஓகே. குறி வச்சா சாதாரண முதல்ல இப்போ இன்ட்ரொடக்ஷன் சொன்னீங்கல்ல, கமேனி அவர் மருமகன் பேரம்பேத்தி, அது போக இந்த ஐஆர்ஜிசி இருக்கு இல்லையா, அவங்களுடைய 8 கமாண்டர்ஸ். ஓகே. 8 வந்து சீனியர் அஃபிஷியல். ஓகே. அது இல்லாமல் அந்த ஆஃபீஸில் இருக்க முக்கியமான ஆட்கள் அடுத்தடுத்த லெவலில் இருப்பாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு சுப்ரீம் லீடர்னா அவர் கீழே வந்து லாரிஜானி, அலி லாரிஜானி. அப்புறம் பிரசிடெண்ட்டு யார், நம்ம பெசஸ்கியான். ஓகே. அதுக்கு கீழே தான் மற்ற எல்லாருமே. ஓகே. அவ்வளோ இதில் ஒரு இவங்க சொன்னது 48 பேர் அடிச்சிருக்காங்க. அவங்க அடித்ததில் வந்து ஒரு ஸ்கூலில் பள்ளிய மாணவிகள்லாம் போய் 50 பேருக்கு மேலே அவங்க எல்லாம் அவுட்டு. ஓகே, எல்லாம் முடிஞ்சு எடுத்தோடனே பெருந்தலை அடித்து முடிச்சாச்சுன்னா இனி ரெஜிம் சேஞ்ச் ஈஸின்னு நினச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ட்விஸ்ட் அதுதான். ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் பேசுறது வந்து பேசிக், இது எல்லாரும் பார்த்துருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதான். இந்த இப்போ என்னென்னா இது அடித்ததுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து ஒரு 3 hours 4 hours வந்து இந்த அதிர்ச்சியிலேருந்து மீளாமல் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. காலையில் 8:30 மணி டெஹரான் டைமில் அடித்தாங்கன்னா நமக்கு வந்து என்ன ஒரு 12 மணி பக்கத்தில் இருக்கும், 10, 12, 11, 12 மணி அந்த ரேஞ்சில். ஆனால் ஒன்றுமே காணாமல் அமைதியாக இருக்காங்களே. அப்படின்னா திருப்பி ரிட்டாலியேட் பண்ணால் அப்போ அவ்வளோதானா அப்படின்னு வந்துச்சு. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தா அவர் இடத்துக்கு பக்கத்தில் போட்டாங்க, அவர் மாளிகை பக்கத்தில் போட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியும்ல அடிப்பட்டவங்களுக்கு, அதெல்லாம் சரி பண்ணி ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாங்க இவர் சுப்ரீம் லீடர் வந்து ஒருவேளை இறந்து போயிட்டா ஓகே அடுத்தது யார் அப்படின்னு. இப்போ வந்து என்னது வேற ஒருத்தர், ஓகே, பேர் டக்குன்னு வரல, இன்னொரு அலி டக்குன்னு வரல. ஓகே. ஓகே, அவர் யார் அப்படின்னா பழைய கொமேனி இருக்கார்ல, ஆமாம், அவங்க இந்த இப்போ வந்திருக்க இடைக்கால சுப்ரீம் லீடர், அவங்க அப்பாவும் பழைய கொமேனியும் வந்து ரொம்ப நெருக்கமானவங்க. இவர் வந்து ஒரு இமாம். ஓகே. ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா ஒரு வித்தியாசம் என்னன்னா இங்கே மத தலைவர் தான் ஆட்சி தலைவர். ஓகே. ஓகே, இந்த மாதிரி. ஸோ இப்போ வந்துட்டாங்க உடனே ஐஆர்ஜிசியில் நிறைய தலைகள் போயிட்டாங்கல்ல, அதுக்கு புதிய தலைவர் வந்தாச்சு. ஓகே, ஷாஹிதி அது ஒரு பேர் அவர் அவாதி ஒரு பேர், அந்த டக்குன்னு பேர் ஞாபகத்தில் இல்லை. அங்கே ஒரு தலைவர் வந்துட்டாங்க, இங்கே அடுத்த இதுக்கு வந்தாச்சு. அப்புறம் அடுத்த சுப்ரீம் லீடராக வந்து அவரோட 2வது மகன் முஜ்தபா கொமேனி வரப்போகிறதா சொல்கிறாங்க. அவர் வரப்போகிறார் இல்லைன்னு தெரியாது. அந்த அலி லாரிஜானி வந்து அதே பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறார். பெசஸ்கியான் வந்து அவர் வந்து எப்போவுமே பெருசாக அடிபடுறதில்லை. இப்போ என்னென்னா அவர் இறந்து ஒரு மாதிரி டிக்ளேர் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ரிட்டாலியேஷன் ஆரம்பித்தாங்க. ஓகே, இந்த ரிட்டாலியேஷன் உண்மையிலேயே இஸ்ரேலையும் இவ்வளோ எதிர்பார்க்கல, அமெரிக்கா இவ்வளோ எதிர்பார்க்கல. பெருந்தலை அடிச்சாச்சு, முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தைக்கு வா, இதோட முடிச்சு அமைதியாக போயிரு அப்படின்னு சொல்லி நினச்சினாங்கல்ல. இந்த அடித்த ரிட்டாலியேஷன் வந்து இவங்க என்னென்னா யுஏஇ எங்கெங்கெல்லாம் தாக்குதல் நடந்துச்சு, தாக்குதல் வந்து 27 பேஸில் தாக்கியிருக்காங்க. அமெரிக்காவோட பேஸ் வந்து நம்பர் 1 பெரிய பேஸ் வந்து அல் உதைத் கத்தார். ஓகே, ஆமாம். இன்னும் அப்புறம் சவுதியில், யுஏஇயில், பஹ்ரைனில் வந்து நேவல் பேஸு, குவைத்து எல்லாத்துலேயும் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இடத்துல வந்து சின்ன சின்ன பேஸ் இருக்குல்ல, 27 பேஸு, 27 பேஸ்லையும் தாக்கியிருக்காங்க. அது போக வந்து டெல்லவீவ் இருக்குல்ல, ஆமாம், டெல்லவீவ் வந்து சல்லடை போட்டுருக்காங்க. அந்த செய்தி வந்து பெருசாக வெளியே வரமாட்டேங்குது. ஓகே. அதுக்கப்புறம் பீர்ஷேபான்னு சொல்லி இஸ்ரேலோட சவுத்தில் இருக்கிற ஒரு பெரிய நகரம், ஓகே, அதில் அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஹைஃபா போர்ட்டில் அடிச்சிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஆனால் அடித்தாலும் இவங்களுக்கு வந்த பாதிப்பு ஈரானுக்கு கிடைச்ச பாதிப்பு ரொம்ப அதிகம். ஓகே,
அவங்களுக்கு வந்து இடம் கட்டடம் எல்லாம் இப்போ ஒரு நெத்தன்யாகு வந்து அந்த நாட்டை விட்டு எஸ்கேப்னு சொல்கிறாங்க. நெத்தன்யாகு அப்படி எல்லாம் இருக்க உயிருக்கு பயத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல். இப்போ என்னென்னா துபாய், அபுதாபி, ஏன்னா அங்கே அந்த இதில் வந்து பெரிய இது இருக்கு இல்லையா பேஸு. துபாயில் வந்து சில பில்டிங்கில் ஃபேர்மௌண்ட் ஹோட்டலுக்கு முன்னே அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் புர்ஜ் கலிஃபா நோக்கில் அடிக்கலை. என்னென்னா இப்போ இந்த இடத்துல வந்து தளம் இருக்குது, இந்த ரூட்டு இப்படி வரணும், வரும்போது இடையில இன்டர்செப்ட் பண்ணுறாங்க, அதோட டெப்ரி கீழே விழுவுது. அவ்வளோதான். ஆனால் புர்ஜ் கலிஃபா அடிக்கிறாங்க அவன் ட்ரோன் வச்சு. ஆனால் அதே நேரத்தில் அங்கே வந்து துபாயில் இது ஒன்று இருக்குது, இந்த பாம் ஜுமேரான்னு ஒன்று இருக்குது, பனைமரத்தீவு அல்ல ஈச்சமரத்தீவு, அந்த தீவு மேன்மேடு தீவு இருக்குது. அதில் வந்து ஒரு ஷாகித் ட்ரோன் விழுந்தது. அது என்ன இப்படிலாம் அடிக்க மாட்டாங்களே, ஆள் இருக்கிற இடத்துல அடிக்க மாட்டாங்களே அப்படின்னா, அங்கே வந்து அமெரிக்காவோட சிஏ ஏஜென்ட்டு, மொசாட் ஏஜென்ட்டு, அப்புறம் முக்கியமான ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சு அந்த இடமா அடிச்சிருக்காங்க. அப்புறம் பஹ்ரைனில் வந்து ஒரு 30 மாடிக்கு மேலே ஒரு பெரிய மாடி டவர் அதில் அடிச்சிருக்காங்க. அதில் சிஏ ஏஜென்ட்டா. அது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் அடிச்சிருக்காங்க. அமெரிக்காவோடைய அந்த இதெல்லாம் எங்கே இருக்குது தெரிஞ்சு அமெரிக்காவோட ஆட்கள் எங்கே இருக்காங்க என்ன பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் வந்த தகவல், அமேசான் டவர் ஒன்று இருக்காங்க துபாயில். அது வந்து எப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கு, இந்த கிளவுடு யூஸ் பண்ணுறாங்கல்ல, அதுக்கான டவர் அடிச்சிருக்காங்க துபாயில். இப்படி எல்லா இடமும் தேடி தேடி பார்த்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து அடங்குற மாதிரி இல்லை. அப்புறம் இது எந்த எல்லைக்கும் போறன்ற தலைவரே போட்டேன். இப்போ நான் என்ன இனிமே என்ன பண்ண போறோம், அடிப்போம் அப்படின்னு அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நாசமா இருக்கு என்ன இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமானது இது வரைக்கும் பேசுனது அவங்கள்ட்ட வார் பத்தி பேசணும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நேற்றுலேருந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்னு ஹார்மோஸ் ஜலசந்தி, அதை பற்றி வந்து ஒரு சின்ன டீட்டெயில் மட்டும் சொல்லிடலாம். இந்த பக்கம் ஈரான், இந்த பக்கம் ஓமான், யுஏஇ, ஓமான், இந்த 2 கடலில் இப்படி ஒரு ஒரு கடல் வந்து உள்வாங்கின கடல் வந்து இப்படி வளைஞ்சு இப்படி வெளியே வரும். ஓகே, அந்த வளைஞ்ச இடத்துல 33 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸ் எடுத்தால் ஒரு 50 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர் 33 கிலோமீட்டர். அதில் எப்போவுமே வந்து ஒரு நாட்டுக்கு வந்து கடல் எல்லை அப்படின்னா 12 நாட்டிகள் மேலே சொல்லுவாங்க. ஒரு 18 கிலோமீட்டர், 19 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் வச்சுங்களேன். இந்த மெரினா பீச்சிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வந்து இந்தியாவுக்கு சொந்தம். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஆயிரும். ஓகே, அது மாதிரி இந்த 33 கிலோமீட்டரில் 15-16 வந்து ஓமான் இவங்களுக்கு, 16 கிலோமீட்டர் வந்து ஈரானுக்கு. ஓகே, அந்த 33 கிலோமீட்டரில் ஆழமான பகுதி இருக்குல்ல, அது வந்து ஒரு 8 கிலோமீட்டர் ஆழமான பகுதி. அந்த 8 கிலோமீட்டர் ஈரானோட பகுதியில் இருக்குது. அதுதான் ஹார்மோஸ் ஜலசந்தி. எப்பவுமே பேசுகிற விஷயம் இது. சொல்கிறது வந்து நம்ம பார்க்குற நேயர்களுக்கு புரியுறக்காக. ஸோ இந்த 15 இப்படி வர இடத்துல இவ ஒமான் பகுதி பூரா மேடாக இருக்குது, கப்பல் போக முடியாது. ஈரான் பகுதி அப்போ ஆழமாக இருக்குது, கப்பல் போக முடியும். அங்கேருந்து ஒரு நாளைக்கு 100கணக்கான கப்பல், அங்கேருந்து எவ்வளோ பேரல் குரூட் ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் வருது அப்படின்னா 2,20,00,000 பேரல் ஒரு நாளைக்கு. ஓகே, அது நேற்றுலேருந்து கட்டு. அப்புறம் எண்ணெய் ஏற்றிக்கிட்டு ஒரு கப்பல் நேற்று காலையில் போகும்போது அடிச்சிட்டாங்க அதை. இவங்க ஐஆர்ஜிசியில் நேவல் ஒன்று இருக்காங்க, IRGC-N. அதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு கப்பல் வந்துச்சு, அந்த கப்பல் அடிச்சிட்டாங்க. அங்கே போக முடியாது. அப்போ நேற்றுலேருந்து டோட்டலாகவே வந்து அது ஆஃப். என்னென்னா அதனால் பாதிப்பு யாருக்குன்னா, நம்பர் 1 சைனாவுக்கு, நம்பர் 2 இந்தியாவுக்கு, நம்பர் 3 ஜப்பானுக்கு, நம்பர் 4 சவுத் கொரியாவுக்கு. அத்தனைக்கும் வந்து அங்கேருந்து அந்த ரூட்டில் இருந்தால். ஏன் அந்த ரூட் அப்படின்னா, நம்ம அந்த மேப்பு பார்த்தா தெரியும். ரைட் சைடில் ஈரான்லேருந்து அங்கே இருக்க பந்தர் அப்பாஸ், அங்கேருந்து நிறையா வரணும். அதுக்கப்புறம் மேலே டாப்பில் போனீங்கன்னா ஈராக்கோட எண்ணெய் யாரோடதுன்னா அமெரிக்காவோடது. அமெரிக்கா தான் விலை பேசி விற்பாங்க. ஸோ அமெரிக்கா வந்து வெளியில் விற்கணும்னா கூட இந்த ஹர்மோஸ் வழியாக தான் வந்தாகணும். அது போக குவைத்து, அது போக அப்படி கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா கத்தாரில் வந்து குரூட் ஆயில் கம்மி. ஆனால் உலகத்தில் இருக்கிற நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, மெஜாரிட்டி நேச்சுரல் கேஸ் அங்கே தான் இருக்குது. 80% சம்திங் இருக்குது நேச்சுரல் கேஸ். ஸோ அந்த நேச்சுரல் கேஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து கத்தாருக்கானது. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, யுஏஇ, சவுதி அரேபியா ஒரு பார்ட்டு. அப்புறம் யுஏஇயில் வந்து மேஜர் போர்ட் இங்கே தான். அப்புறம் ஒரு பார்ட் ஆஃப் ஓமானு. இத்தனை இதுவுமே வந்து இந்த ரூட்டில் வந்தாகணும். அந்த 8 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்தாகணும். இதை மூடிட்டாங்க. 3 வாரம் மூடியாச்சுன்னா இந்தியா அதோகதி. 3 வாரம் மூடியாச்சுனாலே ஓகே 3 வாரம் மூடியாச்சுன்னா சைனா படுத்துரும். அவனுக்கு என்னென்னா ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா, அவனுக்கு வந்து ரஷ்யா வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேருந்து முடிஞ்சு வச்சு
ஒரு நாளைக்கு வந்து 6 லட்சம் பேரல் அங்கேருந்து வாங்கினாங்க வெனிசுலா இருந்து, அது முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து ஒரு நாளைக்கு 35 லட்சம் பேரல் சைனா வாங்கிட்டு இருந்தாங்க. எங்கே மொத்தம் 42லேருந்து 45 லட்சம் பேரல் வந்து ஈரான் உற்பத்தி பண்ணதில் 35 லட்சம் பேரல் வந்து சைனாவுக்கு மட்டும் போச்சு. ஓகே ஓகே, இப்போ அது டோட்டலாக கட்டு. அப்புறம் மிச்சம் தேவைப்படுறது வந்து இங்கே தான் வாங்கணும், அது இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணணும், வேறு வழி இல்லை. சைனா ஓரளவு பொழைச்சிக்குவாங்க. ஓகே, இந்தியாவுக்கு வந்து வெனிசுலாலேருந்து வருஞ்சுடுவாங்க. அங்கேருந்து பக்கத்தில் ஈரான்லேருந்து வர்றதோ அல்லது சவுதி அரேபியாவிலேருந்து வர்றதோ குவாலிட்டி அதிகம், அது போக பக்கம். ஓகே, நேராக அப்படியே கிளம்பி இப்போ குஜராத்துக்கு வந்துடலாம். ஓகே, ஆனால் வெனிசுலாலேருந்து வரணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ தூரம்? வெனிசுலா வந்து அமெரிக்கா பக்கத்தில் இருக்கு, சவுத் அமெரிக்கா. ஸோ இதெல்லாம் சேர்ந்து இந்தியாவோட பொருளாதாரம் பெருசாக ஆட்டம் காணும். ஓகே, பெரிய அளவுக்கு. ஓகே, இது சீக்கிரம் பேசி தீர்த்தால் ஒழிய இதுக்கு அழுத்தம் கொடுப்பாங்களா இந்தியாவோ? அல்ல, இன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காரு. என்ன கொடுப்பாங்க? போன வாரம் போய் இஸ்ரேலில் போய் சூப்பர் வாழ்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. இதுக்கு மேலே இங்கே அழுத்தம் என்ன கொடுக்க முடியும்? ஒன்றும் கொடுக்க இந்தியா வந்து உண்மையிலே மதிக்க மாட்டாங்க. இல்லை, ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இந்தியனை வந்து கவலைப்படுறோம். ஏன்னா நமக்கு வந்து இந்த போர் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதம் கண்டினியூ ஆச்சு. இது ஹர்மோஸ் இருக்கு இல்லையா, ஜலசந்தி, அது 2 மாதம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கெல்லாம் மாட்டு வண்டி தான் பயணத்துக்கு, வேறு வழியே இல்லை. நான் எதுவும் எக்ஸாகரேட் பண்ணி சொல்லலை. அமெரிக்காவில் வந்து பெட்ரோல் வருது, ரஷ்யாவில் வருது. ரஷ்யா பெட்ரோல் மேஜர் வந்து சைனாவுக்கு போயிடும். அப்புறம் சவுதி அரேபியாவில் இந்த சைடில் இல்லைன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து இந்த பெர்ஷியன் கல்ஃபு அந்த சைடு இல்லைன்னா அந்த அதர் சைடு செங்கடல், அங்கேருந்து வரலாம். செங்கடலை வந்து ஆட்டம் போடுறது யாருன்னா இவன் ஹவுத்திஸ், அவன் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த பக்கம் போக முடியாது. அப்போ எந்த ரூட்டில் கொண்டு வருவீங்க? ஸோ பெரிய இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இதில் இவன் சாகுறான், அவன் தலைமை போயிடுச்சு. இஸ்ரேல் வந்து டெல்லவிவ் வந்து சல்லடை போட்டாங்க, பயங்கரமான அவுட்டு. இப்போ இஸ்ரேல் வந்து திரும்பி எந்திரிச்சு வரணும் அப்படின்னா பல 10 ஆண்டு ஆகும். ஓகே, அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா ஏற்கனவே டூரிசம் இல்லை, எல்லாம் ஆயுதங்களில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க வந்து இன்றைக்கி காலையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இந்த லேசர் இது இருக்கு இல்லையா ஆயுதம், அதை வச்சு ஒரு 9 கப்பல் அடிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் ஃபேக்னு வந்திருக்கு. ஃபேக் ஆமாம், அது ஃபேக்ட் செக் பண்ணும்போது இவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கனா 4 பாலிஸ்டிக் மிசைல் வச்சு அடிச்சோன்றாங்க. அங்கே வந்து சென்காம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அடிக்கலைன்றாங்க. ஆனால் உண்மைத்தன்மை இது வரைக்கும் வெளியே வரல. ஏன்னா எப்பவுமே வீடியோ ஃபோட்டோ ஆதாரங்கள் வந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ப முடியும். அந்த ஆதாரம் இல்லை. இவங்க அடிச்சிருந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்கிறேன். அங்கே 5700 பேர் வந்து யுஎஸ்எஸ் அப்ரஹாம் உள்ளே இருக்காங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 90 ஃபைட்டர் ஜெட் அங்கே இருக்குது. ஓகே, 90 ஃபைட்டர் ஜெட் பறந்துடலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அவன் அடித்ததில் வந்து ரன்வே இருக்கும்ல, அந்த ரன்வே அடிச்சானா பறக்க முடியாது. இது ஹெலிகாப்டர் இல்லை, அப்படியே தூக்குறதுக்கு. ஓகே, பறக்க முடியாது. அதை அடிச்சிருந்தாங்க உள்ளே முங்கிச்சு அப்படின்னா 5700 பேர் ப்ளஸ் 90 இது ப்ளஸ் எல்லாம் சேர்ந்து மொத்தத்துக்கு அந்த கப்பல் மட்டுமே 1 லட்சம் கோடி ரூபா. அந்த கப்பல், அது போக அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட்டு அதெல்லாம் சேர்த்து பண்ணால் பல லட்சம் கோடி. ஓகே, அதில் 5700 பேர் வந்து அமெரிக்கன். அதில் செத்தாங்கன்னா அமெரிக்காவில் உள்நாடு சும்மா இருக்க மாட்டாங்க, ஈரான் மேலே அணுகுண்டு போட்டுருவாங்க. ஓகே, இங்கே அடிச்சிருந்தாங்கன்னா. ஆனால் என்னமோ நடந்திருக்கு, 2 பக்கம் சைலண்டாக இருக்காங்க. என்ன அடுத்து என்னன்னு தெரியல. இப்போ சமாதான பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்புகள் இருக்கா? இந்த இவ்வளோ இதில் இல்லை, இன்னைக்கு வந்திருக்கு. அவர் அலி லாரிஜானி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து சமாதான பேச்சு, எங்கள் தலைவரை கொண்டுட்டீங்க, எங்களுக்கு சமாதான பேச்சுவார்த்தை நான் தயாராக இல்லைன்ட்டாங்க. ஓகே, ஏற்கனவே இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, நம்ம அப்பாஸ் ஆராய்ச்சி என்ன சொன்னார், நாங்கள் சமாதானம் பேச தயாராக தான் இருக்கோம், ஆனால் யூஎஸை நம்பலை அப்படின்றாங்க. ஏன்னா பேச்சுவார்த்தை சொல்லித்தானே வந்து மாற்றினாங்க. நான் யூஎஸை நம்பலை, சமாதானத்துக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை தயாராக இருக்கோம் நாங்கள், ஆனால் யூஎஸை நம்பலை. அப்புறம் யாரை நம்பி பேச்சுவார்த்தை பண்ண முடியும்? அலி லாரிஜானி என்ன சொல்ல, அலி லாரிஜானி தான் அப்பாஸ் ஆராய்ச்சி வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். அலி லாரிஜானி வந்து சுப்ரீம் லீடருக்கு அடுத்த இடத்துல இருக்கிறார். ஓகே, ஓகே, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சமாதானம் இல்லை எங்களுக்கு, நோ மோர் டாக்ஸ். ஓகே அப்படின்றாரு. அதனால் இப்போதைக்கு வந்து டென்ஷனான சுச்சுவேஷன் தான். ஓகே, ஒரு பதட்டமான சூழ்நிலை தான், பயங்கர பதட்டமான சூழ்நிலை தான். ஓகே சார், கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து என்னென்ன வருது அப்டேட் பண்ணுவோம். நன்றி சார். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை